சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். யோபு சொல்லுகிற அந்த ஞான வார்த்தை, சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். விடுதலை இன்னும் வந்துடல, நல்லா கவனிக்கணும். விடுதலை வந்துடல. யோபு புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புலம்பல் இருக்கும், இடல ஆலோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க மாமிசமா சில புலம்பல்லாம் வரும். ஐயோ அவிசுவாசமா இருக்கிறேன்னு நினைப்பீங்க. நீங்க தேவன்கிட்ட நெருங்க நெருங்க அந்த அவிசுவாசம் போய் விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே இறங்கும். ஆமே. நீங்க உட்காந்துட்டு எதையோ ஒன்று உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து இருக்கிறேன், எதையோ வாசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டை, மனதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தோன்னே, ஆண்டவர் அந்த மனதை டேக் ஓவர் பண்ணோன்னே, நல்ல கவனிங்க, பிராக்டிகலா பேசுறேன். உலகத்தின் சந்தடிகளுக்கு நீங்கள் விலக ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்க 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 முதல்ல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே மறக்குது. நீங்க ஆண்டவர்கிட்ட அவ்வளவா உங்களை இருதயத்தை ஊற்றிட பிற்பாடு அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவநம்பிக்கை போயிருது, எல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து தேவன் வார்த்தையை உங்க உள்ளத்துல அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த போட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை தான் உங்களுக்குள்ள விசுவாசமா மாறுது. அந்த வார்த்தையை தேவன் பரத்திலிருந்து தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அந்த கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா வருது? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உட்காரும் போது உங்களை அறியாமலே தேவனுடைய வார்த்தைகள் வேவ்ஸ், அலைகளை போல உங்க உள்ளத்துல வந்துருது. கண்ணுல பார்க்க மாட்டீங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கிருது. ஆமென். அதனாலதான் நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வரேன், வச்சோன்னே கடன் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுவதற்கு காரணம், ஆமென், ஆண்டவர் என் காதுகிட்ட உட்காந்து இதை சொல்லுப்பான்னு பேசுறது இல்ல, உள்ள வந்து எல்லாம் இறங்கிருது. ஃபவுண்டன்ல இருந்து ஊற்று வெளியே வரும்போது சடன்னு வார்த்தை வருது. கரங்களை வேதலையா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க 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 பாருங்க, யோபுவினுடைய பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புலம்பல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்புகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா தீர்வு அதுலேருந்து தீர்வு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவன் சொன்னான், சிறுமையானவைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். யோபு சொன்னான், சிறுமையானவர்களை விசாரிக்கிற தேவன்.